இனி இளம் திறனாய்வு புயல் விக்னேஷ் ஹரிஹரன் திறனுரை ஆற்றுவார். நண்பர்களுக்கு வணக்கம். இது கரு ஆறுமுகத்தமிழன் சார் மாதிரி ஒருத்தர் அறிமுக உரை கொடுக்கறதுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் என்னங்கிறது இப்போ ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் வரக்கூடிய முன்னோட்டுகளும் பின்னோட்டுகளும் கொடுக்கக்கூடிய பலு இல்லை கடமை உணர்ச்சி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சில நேரங்களில் நிற்க வைக்குது. இப்போ நான் திறனாய்வு உரையெல்லாம் ஆற்றணும்னு நான் நினைக்கல. நான் அறிமுக உரை ஆற்றணும்னு தான் சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ திறனாய்வு உரை ஆயிடுச்சு. அதனால் நான் ஒரு உரை ஆற்றேன். அது திறனாய்வு உரையோ அறிமுக உரையோ அதோடைய கிளாசிஃபிகேஷன் பெயர்கள் எல்லாம் நண்பர்கள் நீங்களாக கொடுத்துக்கிறபடி இருக்கட்டும். இப்போ அறிமுக விழாக்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை அறிமுக விழாக்களில் பேசினாலும் அறிமுக விழாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எப்போது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒரு அறிமுக விழாவில் ஒரு புத்தகத்தை பற்றி எவ்வளவு பேசணும், அந்த அறிமுக விழாவில் தான் அந்த புத்தகம் வெளியிடப்படுது. வெளியிடப்படக்கூடிய இடத்துல அந்த புத்தகத்தை படிக்காத வாசகர்களுக்கு மத்தியில் அதை படிக்காத வாசகர்களுக்கு மத்தியில் அதை பற்றி எவ்வளவு தூரம் விமர்சனபூர்வமாக பேசணும், எவ்வளவு தூரம் அறிமுகம் மட்டும் கொடுத்துட்டு பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெளிவாக தமிழ் சூழலில் வரையறுக்கப்படலை. அதுவும் புத்தக விழா சமயங்களில் நடக்கக்கூடிய சென்னை புக் ஃபேர் மாதிரியான பெரிய புத்தக திருவிழாக்கள் நடக்கக்கூடிய சமயங்களில் நடத்தக்கூடிய அறிமுக உரைகளுக்கு மேலும் அதிகமான சங்கடங்கள் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய அறிமுக உரைகள் அறிமுக விழாக்கள் அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா சர்வரோக நிவாரணி மாதிரி உங்களுக்கு இருமல், ஜலதோஷம், தலைவலி போன்ற எல்லா நோய்களும் குணமாகும், செவ்வாதோஷம் தீரும், கவிதை படித்தா செவ்வாதோஷம் தீரும் அப்படிங்கிற அளவுக்கு அதுங்க மேலான பரிந்துரைகளாக இருக்குது. ஆனால் அது பெரும்பாலும் வெளியிடும். ஒரு காலத்துக்கு மேலே அந்த விதமான உரைகள் ஏன்னா வாசகர்கள் எப்படி வெளியே போகும்போது அதை வாங்கி படிக்கும்போது இல்லையே இதை படித்தா ஜலதோஷம் தீராது போல இருக்கே, வர்றதுக்கு வேணா சாத்தியம் இருக்குது, தீர்றதுக்கு சாத்தியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். அப்போ ஓரளவுக்கு நேர்மையான அறிமுக உரைகள் மட்டுமே அந்த புத்தகத்துக்கும் பேசக்கூடிய பேச்சாளருக்கும் நன்மை பயக்கும். அதுவும் தமிழில் நடத்தக்கூடிய ஒரு அறிமுக விழாவில் ஓரளவுக்கு உண்மையாக பேசுறதுக்கு இடம் இல்லைன்னா அப்போ வேற எங்கே தான் போய் பேசுறது? அப்போ என்னுடைய அறிமுக உரையும் அந்த அளவுக்கு ரொம்ப உள்ளே போய் இந்த சிறுகதைகளுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பிராய்ஞ்சு சொல்லி படிக்கக்கூடிய உங்களுடைய இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு இருக்கக்கூடிய 10 வாசகர்களை கெடுக்காம அதோடைய சாதக பாதகங்களை ஓரளவுக்கு பேச முயற்சி பண்ணுறேன். இப்போ சிறுகதைகளை பொறுத்த வரைக்கும் சிறுகதை அருண் நரசிம்மன் ஒரு புது எழுத்தாளர் கிடையாது. அவர் ஏற்கனவே ஆறுமுகத்தமிழன் சார் சொன்ன மாதிரி 2 பெரிய நாவல்கள் எழுதினவர், ஒரு சின்ன நாவல், அதை தவிர அறிவியல் கட்டுரைகள் ஆங்கிலத்திலையும் எழுதக்கூடியவர், இசை விமர்சன கட்டுரைகள் எழுதக்கூடியவர். அப்போ பரவலான அறிமுகம் இருக்கக்கூடிய ஒரு பெயர் தான். தமிழினிய கிளாசிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லி போடக்கூடிய ஒரு எலிட் கிளாஸ் நாவல்களுக்குள்ள அவருடைய அமெரிக்க தேசியம் இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு தனி அறிமுகம் கிடையாது. அப்போ அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு, முதல் வாட்டி சிறுகதை தொகுப்போட இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரடக்ஷன் இல்லை அருண் நரசிம்மன் மாதிரி ஒரு ரைட்டருக்கு கொடுக்க வேண்டியது. இப்போ சிறுகதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறது? சிறுகதைகள் ஒரு ஈவெண்ட் பேஸ் பண்ணதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பேச ஆரம்பிக்கணுமா, இல்லை சிறுகதைகளில் என்ன வேணாலும் செய்யலாம், அதில் ஒரு முழு காலத்தையே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணுமா? இப்போ சிறுகதைகளுக்கான வரையறை என்ன? இப்படி கேள்விகளாக உள்ளுக்குள்ளே அடுக்கி பின்னாடி போய்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் சிறுகதைகளுக்கு எப்படி ஒரு ஆள் மூலவரோ அதே மாதிரி அந்த சிறுகதைகள் சார்ந்த குழப்பங்களுக்கும் அவர் தான் மூலவர். செக்காவ் ஸ்மால் ஃப்ரை மாதிரி ஒரு கதை எழுதுவார். அதாவது ஒரு ஆள் ஒரு குமாஸ்தா தன் உயரதிகாரி மேலே இருக்கிற கோபத்தினால தன்னை சுற்றி பறந்துகிட்டு இருக்கிற ஒரு ஈய சக்குன்னு ஒரு அடி அடித்து அதை பக்கத்தில் இருக்கிற மெழுகுவத்தியில் வாட்டுறது ஒரு சிறுகதை. இன்னொரு பக்கம் ஒரு கப்பலில் போய்கிட்டு இருக்கக்கூடிய 2 பேர் ஒரு பெரிய கப்பல் பயணத்தில் வாழ்க்கையை பற்றி, அரசியலை பற்றி, தத்துவத்தை பற்றி எல்லாம் பெரிய விசாரணைகள்லாம் செஞ்சு கடைசியில் இறந்து போகக்கூடிய குசேவ் இன்னொரு சிறுகதை. இப்போ சிறுகதைகள் எல்லாமே செய்யலாம் போல இருக்கு. சிறுகதைகளுக்குள்ள ஒரு முழு வாழ்க்கையும் நடக்கலாம், சிறுகதைகளுக்குள்ள ஒரே ஒரு சின்ன சம்பவமும் நடக்கலாம். இப்போ சிறுகதைகளுக்கான வரையறை இதுதான் செய்யணும், இதுதான் பேசணுங்கிற கருப்பொருள் சார்ந்த வரையறை அது அளவுக்கும் கூட தெளிவாக இல்லை. அப்போ சிறுகதைகளுக்கு ஒரே ஒரு அளவுகோல் தான் இருக்க முடியும். அது எல்லா இலக்கிய வடிவங்களுக்குமான அளவுகோல்னாலும் இன்னைக்கு சூழலில் சிறுகதைகளுக்கு அது மட்டும்தான் அளவுகோல். படிக்கிற வாசகர்கள்கிட்ட அது எந்த விதமான தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு புறவயமாக, அதுவுமே ரொம்ப அகவயமான விஷயம்தான். ஆனால் அதுக்கு சொல்லக்கூடிய ஒரே வரையறைங்கிறது
அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான். ஏன்னா நாவல்கள்ங்கிறது ஒரு முழு காலத்தை தனக்குள்ள கொண்டது. அந்த வடிவம் வந்து தனக்குள்ள ஒரு முழு காலத்தை அடக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு முழு காலத்தை அந்த காலத்தோடையே பயணித்து நம்ம செய்யக்கூடிய ஒரு இலக்கிய வடிவம் வந்து நாவலாக இருக்கு. நாவல் எல்லா நாவலாக இருந்தாலும், எந்த நாவலாக இருந்தாலும், யார் நாவல் இருந்தாலும் அதோடைய சென்ட்ரல் சப்ஜெக்ட் எப்போதுமே டைம் தான். ஆனால் சிறுகதை ஒரு ஈவெண்ட்டை முன் வச்சு அந்த ஈவெண்ட்லேருந்து முன்னையும் பின்னையும் போய் பெரும்பாலும் காலத்தை வாசகனுக்கு உள்ள உருவாக்குது. காலம் சார்ந்த பிரக்ஞையை வாசகனுக்கு உள்ள உருவாக்குது. அப்போ சிறுகதையுடைய காலங்கிறது இப்படி யோசிச்சு பார்க்கலாம். ஒரு நாவல்ங்கிறது ஒரு படகு பயணம் போகிற மாதிரி, ஒரு நதியில் அந்த நதியோடையே சேர்ந்து ஒரு படகு பயணம், ஒரு கயாக்கிங் போகிற மாதிரி ஒரு அனுபவம்னா, சிறுகதைங்கிறது நதியுடைய கரையோரமாக நின்று அந்த நதியுடைய பாய்ச்சலை பார்த்து அதோடைய ஊற்றுமுகம் எங்கே இருக்கும், அதோடைய மூலம் எங்கே இருக்கும், அது கடலை எங்கே சேரும், இப்படின்னு ஒரு கற்பனையை உருவாக்கிக்கிறது சிறுகதைன்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்குற நதிங்கிறது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நதி. ஆனால் அந்த ஒரு நதி உங்களுக்கு அதோடைய மூலத்தையும் அதோடைய அது கடல் சேரக்கூடிய கழிமுகத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி காட்டுது. அப்போ இந்த விஷயங்களெல்லாம் செய்தா அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் நம்ம ஒரு சிறுகதையை இல்லை ஒரு சிறுகதை தொகுப்பை வந்து நம்ம வரையறைப்படுத்த முடியும். அதை தவிர மேலதிகமாக இலக்கிய வடிவங்களுக்கே உண்டான மொழி வடிவம் சார்ந்த பிரக்ஞைகளும் அதில் செயல்பட வேண்டியிருக்கு. இப்போ அருண் நரசிம்மன் மாதிரி ஒருத்தருக்கு மொழி ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளீஷேவான ஒரு கமெண்ட்டாக இருக்கும்போது தோணுது. ஏன்னா அவருடைய புத்தகங்களை படிக்கக்கூடிய எல்லாருமே அவருடைய மொழியை பற்றி தனித்துவமாக பேசுகிறாங்க. ஆனால் பேசாமல் விட்டால் அதுவும் சரியில்லையோ அப்படின்னு தோணுது. இந்த சிறுகதை தொகுப்புலையும் வழக்கமாகவே அருண் நரசிம்மன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் ஆர்னமெண்டலாக விரித்து சொல்லாத ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் முழுமையாக எழுத்து தமிழில் கொண்டு வந்து உரைநடை தமிழில் கொண்டு வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லாத கட் பண்ணி மூவ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அது சினிமாவுடைய கட் இல்லை, லாங்குவேஜுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பாசஸுடைய கட். இவ்வளவு சொன்னால் போதும் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜுக்கு ஒரு நல்ல டெம்போ ஒன்று உண்டு. அதனாலே எந்த அருண் நரசிம்மனுடைய எந்த படைப்புகளையும் இந்த சிறுகதை தொகுப்பு உட்பட எதையுமே சோம்பேறித்தனமாவோ இல்லை கொஞ்சம் சலிச்சோ படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது அந்த மொழி கொடுக்கக்கூடிய அனுபவத்துடைய ஒரு பகுதி தான். ஏன்னா சரசரன்னு நகரக்கூடிய அந்த மொழி வந்து கதையையும் தன்னோடைய நகர்த்திக்கிட்டே போகுது. இப்போ இந்த டெக்னிக்கு தமிழில் ஒரு பேட்டன்டர் ஓனர் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ இல்லை. அவர் சுஜாதா கிட்ட தான் இந்த கட் டு கட் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக ஒர்க் ஆகக்கூடிய வடிவத்தை நம்ம அங்கே தான் பார்க்குறோம். எந்த விதத்துலையும் நீட்டி முழக்கி தேவையில்லாமல் சொல்லாமல் ரொம்ப கிறிஸ்பாக ப்ரிசைஸாக எங்கே அடிக்கணுமோ அந்த புல்சையில் மட்டுமே அடிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் சுஜாதா கிட்ட இருந்துச்சு. இப்போ குதிரை மாதிரி ஒரு கதையில் வந்து திடீர்னு கிருஷ்ணசாமிங்கிறது என் முதல் வரி வந்து கிருஷ்ணசாமிங்கிறது என் பேர், அதை சுருக்கி கிச்சாமி அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உருவம் ஞாபகம் வருதோ அதுதான் நான் அப்படிங்கிறது தான் அதோட இன்ட்ரோடக்டரி லைன். அப்போது இந்த வரி கிருஷ்ணசாமிங்கிற பேருக்கு பின்னாடி எதுவுமே இல்லை. ஆனால் அதை சுருக்கி கிச்சாமி ஆக்கும்போது அந்த ஆளுக்கு ஒரு உருவம் வருது, அந்த ஆளுக்கு ஒரு சமூக பின்புலம் வருது, அந்த ஆளுடைய கேரக்டர் என்னன்னு தெரியுது. இதை நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய அவனுக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்க முடியும்னு தெரியுது. அப்போ அதே மாதிரியே அவர் மண் தொட்டிகளில் செடி வளர்த்து மனைவி குழந்தைகளையும் சேர்த்து வளர்த்து இப்படி ஒரு பேராகிராஃபுக்குள்ள அவனுடைய அது வரைக்குமான அவனுடைய 30 வருஷத்தை ஒரு பேரால கன்சைஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் அவர்கிட்ட இருந்து. அவருக்கு அப்புறம் அவருடைய வாரிசுகளாக தங்களை கிளைம் பண்ணிக்கிட்ட பல பேருக்கும் அந்த லாங்குவேஜ் அமையலை. அருண் நரசிம்மனுக்கு அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அருண் நரசிம்மனால ரொம்ப ஒரு சாதாரண ரைட்டர்கிட்ட 3-4 பத்திகள் தேவைப்படக்கூடிய, சில நேரங்களில் சுமாரான ரைட்டர்கள் கிட்ட சில பக்கங்கள் தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரொம்ப கிறிஸ்பாக கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி சொல்ல முடியும். இந்த மொழி நாவல்களுக்கு எவ்வளவு பயன்படுதோ இல்லையோ சிறுகதைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சிறுகதைங்கிறது அந்த கிறிஸ்ப்னஸ் சார்ந்த விஷயம் தான். அப்போ அந்த அளவுக்கு கிறிஸ்பாக அருண் நரசிம்மனால அவருடைய லாங்குவேஜை இதில் ஹேண்டில் பண்ண முடியுது. ஆனால் கிறிஸ்பாக சொல்கிறதுனால அந்த லாங்குவேஜ் ட்ரையான லாங்குவேஜ் கிடையாது. கிறிஸ்பாக சொல்கிறதுங்கிற பேரில் சில லாங்குவேஜஸ் இருக்குது. அதுங்க வந்து கிட்டத்தட்ட தந்தி மொழி, அது தந்தி மொழி தான் அது. ஆனால் அது ட்ரையாகவும் இருக்கும். அந்த ட்ரை லாங்குவேஜும் கிடையாது அருண் நரசிம்மனோட. அருண் நரசிம்மனால அந்த கிறிஸ்பான லாங்குவேஜுக்குள்ளேயே மொழி விளையாட்டுகள் செய்ய முடியும். அவருடைய மரபிலக்கியம் சார்ந்த பரிச்சயத்தை வந்து இதில் பயன்படுத்த முடியும். மொழியின் மீதான அவருடைய ஆளுமையை வந்து அந்த கிறிஸ்ப் லாங்குவேஜ் வழியாகவே அவரால் வெளிக்காட்ட முடியும். இந்த தன்மைகள் எல்லாமே இந்த சிறுகதைகளுக்குள்ளேயும் இருக்கு. இது அவருடைய மொழி சார்ந்த அட்வான்டேஜ். அப்படின்னா இந்த சிறுகதை தொகுப்பு பெரும்பகுதி நகர்ப்புற, அதோடைய கூறுமுறை சார்ந்து சொல்லணும்னா பெரும்பகுதி நகர்ப்புற உயர் நடுத்தர வர்க்க, இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா உயர் சாதி வாழ்க்கையை தான் இந்த சிறுகதைகள் பெரும்பாலும் ஹேண்டில் பண்ணுது. இந்த வாழ்க்கையை வந்து தமிழில் எழுதுறாங்க. இப்போ 2000க்கு பிறகு இந்த வாழ்க்கை வந்து தமிழில் எழுதப்படுது.
ஆனா இந்த வாழ்க்கையில எழுதுறவங்களுடைய பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு. அது அவங்க பிரச்சனை இல்லை, அது ஒரு இயல்பா இருக்கு. அதை எழுதுறவங்களுக்கு ஒண்ணு அது மேல அதீதமான கவர்ச்சி இருக்கு, இல்ல அது மேல ஏதோ ஒரு விதமான ஒரு ஒவ்வாமை இருக்கு. அவங்க இன்னும் ஊர்க்காரங்களா இருந்துதான் அந்த வாழ்க்கையை பார்க்க முயற்சி பண்றாங்க. அது அவங்களுடைய தவறு கிடையாது. பெரும்பாலும் ஐடி பூம் மூலமா சிறு நகரங்கள்ல இருந்தும் கிராமங்கள்ல இருந்தும் நகரத்தை நோக்கி பயணப்பட்டு இப்ப இந்த வாழ்க்கைக்கு பழகிக்கிட்டு இருக்கக்கூடிய மனங்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலும் புனைவுல செயல்படும். அது ஒரு இயல்பு, அது குற்றப்படுத்த வேண்டிய விஷயம் இல்லை, அது ஒரு இயல்பு, அது அந்த எழுத்துடைய ஒரு இயல்பு. அப்படியான இயல்பு அருண் நரசிம்மன் கிட்ட கிடையாது. அவரால் இந்த உயர்நடுத்தர நகர்ப்புற வாழ்க்கையை ரொம்ப இயல்பா சொல்ல முடியுது. அது ஒரு லைஃப் அப்படிங்கிற அளவில் அதுக்குள்ள ரொம்ப இயல்பா பொருத்தி தன்னுடைய கதாபாத்திரங்களையும் தன்னுடைய கதைகளையும் அவரால் நகர்த்த முடியும். அதன் மீதான அதிகப்படியான கவர்ச்சியோ தேவையற்ற குற்றப்படுத்தலோ அதுல இல்லை. அந்த அளவுல அந்த வாழ்க்கையை அவர் ரெப்ரசன்ட் பண்றதுலயும் ஒரு ஜெனுவினிட்டி இருக்கு. அப்புறம் மூணாவதா இதோடைய இந்த சிறுகதை தொகுப்புடைய மேஜர் பாசிட்டிவா சொல்ல வேண்டியது, இது எல்லாமே ஒரு புத்திசாலி தான் எழுதியிருக்காங்கிறத எந்த கதையிலிருந்தும் நீங்க வந்து ஊகிக்கலாம். இந்த கதைகள் எதுவுமே ஒரு மக்கு எழுதுனது இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு படிக்கும் போதே தெரியுது. ஏன்னா அதோடைய லாங்குவேஜும் அந்த பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற ஆளுக்கு வந்து அவர் எதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாருங்கிறது தெரிஞ்சு நடக்குது. அவர் வந்து இதை ரொம்ப ஒரு கதையில வந்து செக்காவ் கன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு பேரா சொல்லும் போதே நம்ம ஊகிச்சிருவோம், இந்த செக்காவ் கன் வேற எங்கேயோ சுட போகுது அப்படிங்கிறத நம்ம ஊகிச்சிருவோம். ஆனா செக்காவ் கன் எந்த விதமா சுடும் அப்படிங்கிறத நம்ம ஊகிக்க மாட்டோம். அது சுடும்போது உண்மையாவே செக்காவ்ஸ் கன்னுக்கு என்ன அளவுக்கு ரிவார்டு இருக்கணுமோ அந்த ரிவார்டு அந்த கதைக்குள்ள நிகழ்வு. அப்ப கிராஃப்ட் தெரிஞ்சு இதை வந்து ஒரு புத்திசாலி எழுதுறான், இந்த கதைகள் எல்லாத்தையும் ஒரு புத்திசாலி உட்காந்து எழுதுறான் அப்படிங்கிறது வந்து அருண் நரசிம்மனுடைய இந்த கதைகள்ல நமக்கு பெரும்பாலும் தெரியுது. அதே மாதிரி இந்த கதைகள் எல்லாத்துக்கும் சென்ட்ரல் நாட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுங்களில் ஒரு விதமான இந்த மாடர்ன் லைஃப்பை பற்றின சட்டிலான ஏதோ ஒரு கமெண்ட்ரி ஒன்று இருக்கு. அந்த கமெண்ட்ரி வந்து வெளிப்படையாக சொல்லப்படலை பெரும்பாலான இடங்கள், சில இடங்கள்ல சொல்லவும் படுது. அது குறைகளை பற்றி சொல்லும்போது நான் அதை கடைசியில் சொல்கிறேன். ஆனால் இந்த மாடர்ன் லைஃப், இந்த உயர்நடுத்தர வாழ்க்கைங்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது இதில் பேசப்படுது. ஏன்னா பெரும்பாலும் உயர்நடுத்தர வாழ்க்கையின் மீது நமக்கு ஒரு கவர்ச்சி உண்டாயிருச்சுன்னா அதுல சிக்கல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம நம்புவோம். அரவிந்த் சாமிக்கு அழ வேண்டிய அவசியம் இருக்காது, அழகான பையனுக்கு எதுக்குங்க, அழகான பையனுக்கு இல்லை அழகான பொண்ணுக்கு அழ வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது ஒரு அசம்ஷனாவே நம்ம கூட இருக்கும். இல்லைங்க, உயர்நடுத்தர வாழ்க்கையிலையும் சில கான்ஃப்ளிக்ஸ் எழ முடியும். அந்த கான்ஃப்ளிக்ஸ் வெளியிருந்து பார்க்குற அளவுக்கு பூதாகரமா இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லி பழகின அளவுக்கு பூதாகரமா இல்லைன்னா அதுங்களும் கான்ஃப்ளிக்ஸ் தான் அப்படிங்கிறத நம்மளால இதில் பார்க்க முடியும். அப்போ இந்த வாழ்க்கைக்கே உண்டான தனித்துவமான கான்ஃப்ளிக்ஸ் இந்த கதைகளில் இருக்கு. அது பெரிய கான்ஃப்ளிக்டா சின்ன கான்ஃப்ளிக்டா முக்கியமானதா இல்லையா அதெல்லாம் தனிப்பட்ட வாசகர்களுடைய ரசனை சார்ந்த விஷயமா தான் இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு இந்த லாங்குவேஜை பற்றியும் அவருடைய ஃபார்மை பற்றியும் அவருடைய கதைகளில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸை பற்றியும் நம்ம பேசிட்டோம். ஆனால் நான் முதல்லையே சொன்ன மாதிரி நான் வந்து இது சர்வரோக நிவாரணி சிறுகதை தொகுப்பு அப்படின்னு நான் இதை பற்றி அறிமுகம் கொடுக்க விரும்பலை. அவரும் இதுக்கு எட்டனாவில் உலக ஞானம்னு தான் பேர் வச்சிருக்காரு. பிளர்ப்லையும் அவர் ஏதாவது இதை படிச்சீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னு ஏதாவது எழுதியிருக்காரான்னு பார்த்தேன், அவரும் எழுதலை. அவரும் அதை ரொம்ப ரீசனபிளாக தான் வச்சு பேசியிருக்காரு. அப்போ நம்மளும் அதோடைய குறைகளையும் சேர்த்தே சொல்லுவோம். ஏன்னா நான் சொல்லலைனாலும் படிக்கும்போது அது தெரிய போகுது. நான் சொல்லாமல் விட்டதுனால என் மேலேயும் ஒரு அவப்பெயர் வர வேண்டாம், அருண் நரசிம்மன் மேலேயும் ஒரு அவப்பெயர் வர வேண்டாம். அப்போ அதை நம்ம இங்கே சேர்த்தே பேசிடுவோம். இப்போ இந்த நான் முதல்ல சொன்ன அட்வான்டேஜஸ்க்கே சில ஃப்ளிப் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுதான் இந்த கதைகளுடைய டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கு. இப்போ இந்த வேகமான டெம்போ இருக்கக்கூடிய மொழி, இந்த வேகமான டெம்போ இருக்கக்கூடிய மொழி எந்த அளவுக்கு அட்வான்டேஜோ சரியா பொருந்தாத இடங்கள்ல அது அதே அளவுக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். அது வந்து நம்ம சரியா அந்த கதைக்கு தேவையான டயத்தை அது கொடுக்காம ரஷ் பண்ணுதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய சில இடங்களை வந்து அது கதையில உருவாக்குது. அந்த கதை வளர்றதுக்கு இன்னும் இடம் இருக்கு, அது இன்னும் பொறுமையாவே நகர முடியும். ஆனா அது அந்த மொழியுடைய இயல்பாலேயே அது இன்னும் வேகமாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 2x ஸ்பீடில் வந்து நம்ம அந்த கதையை படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு. சில கதைகளுக்கு அந்த 2x ஸ்பீடு தேவைப்படுறது இல்லை, அந்த கதைகள்லையும் சில நேரத்தில் அது நடக்குது. அதை நம்ம கவனத்தில் எடுத்து. இன்னொன்று, உயர்நடுத்தர வாழ்க்கையை பற்றி ரொம்ப ஜெனுவினாக எழுதக்கூடிய ரொம்ப ரியலிஸ்டிக்காக எழுதக்கூடிய அருண் நரசிம்மன் அதே கதைகளில் வரக்கூடிய பிற வர்க்கத்தை சேர்ந்த வாழ்க்கைகளை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதே அளவுக்கு ஜெனுவினிட்டி அமையலை அப்படின்னு தான் சொல்ல தோணும். அப்போ அந்த அளவுக்கு ஜெனுவினாவும் இன்னும் அது பெரிய அளவில் இல்லை, ரொம்ப சின்ன அளவில் தான் அந்த கதைகள் இருக்கு. இதில் சின்ன அளவில் கதாபாத்திரங்களும் துணை கதாபாத்திரங்களாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த துணை கதாபாத்திரங்களும் அதே அளவுக்கு ஜெனுவினிட்டியோட எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே இந்த கதைகளுக்கு வந்து வளர்றதுக்கான இடம் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது.
அப்புறம் இந்த கதைகள் எல்லாத்துலேயும் க்ளோஷர் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு. இந்த எல்லா கதைகளுமே அருண் நரசிம்மன் முடிச்சு வைக்கிறார். அருண் நரசிம்மன் வந்து இந்த கதைகள் எல்லாத்துக்கும் சரியான முடிவுகளை, எந்த இடத்துலையும் லூஸ் எண்ட்ஸ் விடக்கூடாது, லூஸ் த்ரெட்ஸ் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா த்ரெட்ஸையும் சரியான இடத்துல கொண்டு போய் முடிச்சு போடுறார். முடிச்சு போடாத கதைகள் தான் இந்த தொகுப்புடைய நல்ல கதைகள். இப்போ இந்த தொகுப்புடைய டைட்டில் கதையான எட்டனாவில் உலக ஞானம் அப்படி ஒரு கதை. அதில் முடிச்சு போடப்படலை. முடிச்சு போடப்படாததுனாலே அது வளர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஆனால் சில கதைகளில் அருண் நரசிம்மன் முடிச்சு போட்டு அந்த கேரக்டர் இந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே போச்சு, என்ன ஆச்சு, இதெல்லாமும் நமக்கு சொல்லி வைக்கிறார். அது சிறுகதைங்கிற வடிவத்துக்கு தேவையில்லாதது அப்படின்னு நான் நம்புகிறேன். அருண் நரசிம்மன் தன்னுடைய பிளர் பிளே, இந்த புத்தகத்துடைய பிளர் பிளே எழுதியிருக்கிறது வந்து சிறுகதைங்கிறது வாழ்க்கையுடைய ஒரு துணுக்கோ அப்படி கிடையாது. சிறுகதையும் நாவல் அளவுக்கே ஒரு முழு வாழ்க்கைக்கான சித்திரத்தை காட்டக்கூடிய ஒரு வடிவம் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படியான வடிவங்கிறதுல எனக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சிறுகதைங்கிறது வாழ்க்கையுடைய ஒரு துணுக்கு இல்லை, அது ஒரு ஈவெண்ட் பேஸ் பண்ணதா இருக்குது அப்படிங்கிறது ஒரு குற்றப்படுத்த வேண்டிய விஷயமும் இல்லை. சிறுகதை, இதுக்கு முன்னாடி பேசின நண்பரும் வந்து சிறுகதைக்கும் கவிதைக்குமான உறவு, நாவலுக்கும் கவிதைக்குமான உறவுங்கிறத கொஞ்சம் கோடி காட்டினார். அப்போது சிறுகதை ஏன் கவிதைக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, சிறுகதைகள்லையும் ஒரு பகுதி தான் எழுதப்படுது. எழுதப்படுற பகுதி மட்டும்தான் டெக்ஸ்டில் இருக்குது. ஆனால் அந்த எழுதப்படுற பகுதிக்கு முன்னாடியும் பின்னாடியும் இன்னும் சில பகுதிகள் வாசகனுக்குள்ளே எழுதப்படுது. டெக்ஸ்டில் இருக்கிற பகுதிகள் மட்டுமே சிறுகதை அல்ல, அதுங்க நமக்குள்ளே வளர்றதும் நமக்குள்ளே அதுங்க மாறுற விதமும் சேர்ந்தது தான் அந்த சிறுகதை. அதுதான் கவிதைக்கும் நிகழக்கூடியது. கவிதைகளில் லைன் பிரேக்ஸ் எந்த அளவுக்கு உதவுதோ அதே அளவுக்கு தான் சிறுகதைகளுடைய கலை அமைதி, அதோடைய சட்டிலிட்டியும் அது பிரேக் ஆகிற இடமும் உதவுது. கவிதைகளுடைய லைன் பிரேக்ஸுங்கிறது மீதி இருக்கிறது வெற்றிடம் இல்லை, அது அமைதி. அந்த அமைதி தான் வாசகனுடைய பங்களிப்பை கோரக்கூடிய இடம். அதே மாதிரி தான் சிறுகதை, ஒரு பகுதி டெக்ஸ்ட்லையும் மீதி பகுதியை வாசகனுக்குள்ளேயும் விடக்கூடியது தான் சிறுகதையுடைய பெரிய ஃபார்ம் சார்ந்த அட்வான்டேஜ். இப்போ நான் முதல்ல சொன்ன ஸ்மால் ஃப்ரை அப்படிங்கிற கதை, செக்காவுடைய அந்த அடித்து மெழுகுவர்த்தியில் காட்டுற கதை இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் ஃப்ரை கதையில் அந்த குமாஸ்தா ஒரு அடித்து மெழுகுவர்த்தியில் காட்டினது ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னி வரைக்கும் அந்த என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, அது என்னை சுற்றி பறந்துக்கிட்டே இருக்கு. அவன் ஏன் காட்டினான்? அப்போ நான் எப்பெல்லாம் அந்த மாதிரி என்னுடைய பெரிய அதிகாரிகள் கிட்ட இல்லை அதிகார மட்டத்துக்கிட்ட என்னால் காட்ட முடியாத எதிர்ப்புகளை இந்த மாதிரி ஈக்களை அடித்து நான் எப்பயாவது காட்டுறேன்னா அப்படின்னு அது என்ன இன்னி வரைக்கும் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த குமாஸ்தா அதுக்கப்புறம் எழுந்து போய் திரும்பவும் வேலை பார்த்துருப்பான், 60 வயசு வரைக்கும் சர்வீஸில் இருந்திருப்பான், ரிட்டையர் ஆயிருப்பான், குழந்தை பெற்றிருப்பான், எல்லாம் நடந்திருக்கும். அவன் கதை அங்கே நின்றுடுச்சு. ஆனால் எனக்குள்ள அந்த குமாஸ்தா இன்னமும் அலைவாக இருக்கிறது தான் செக்காவுடைய பிரில்லியன்ஸ். இதுதான் சிறுகதைங்கிற ஃபார்ம் கொடுக்குற அட்வான்டேஜ். அப்போ க்ளோஷருங்கிறது சிறுகதைக்கு தேவையா அப்படிங்கிறது சார்ந்த சில குழப்பம் எனக்கு இருக்கு. அப்படி க்ளோஸ் பண்ண வேண்டியது சிறுகதைகளுக்கு அவசியம் இல்லை. க்ளோஸ் பண்ணாமல் விடக்கூடிய சில கதைகள் இந்த தொகுப்பில் க்ளோஸ் பண்ணப்பட்ட கதைகளை விட நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய சில கதைகளுடைய கருக்கள் இன்னும் வளரக்கூடியதாக இருக்குது, இன்னும் பெரிய அளவில் வளர முடியக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா இருக்குது. இப்போ அதில் தரிசனம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது, பால் கௌகின் பற்றின ஒரு கதை. அந்த கதை வந்து இன்னுமே வளர்ந்தா இன்னும் நல்ல ஃபார்முக்கு வருமோ அப்படின்னு இன்னும் பிரமாதமான ஃபார்மில் அது ரீச் ஆக முடியுமோ, ஒரு நாவலாவோ அது மேலே வளர முடியுமோ அப்படின்னு ஒரு சாத்தியம் அதில் இருக்குது. ஆனால் இந்த ஃபார்முடைய கன்ஸ்ட்ரெயின்ட்னாலே அது ஏதோ ஒரு இடத்துல சுருக்கப்பட்டு நிறுத்தப்படுது. சில கதைகள், முத்தமா மாதிரி சில கதைகள் வந்து இன்னும் கூட சுருக்கலாம் அப்படின்னு தோணக்கூடிய, முத்தமா, இசையாயிரவு மாதிரியான கதைகள் இன்னும் கூட சுருக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருது. அப்போ இது எல்லாமே இந்த ஃபார்ம் கொடுக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட் தான். அது அந்த கருக்கள் இந்த இடத்துக்காக சுருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. இளம் செடிகளை ரசிக்கக்கூடிய என்னால், பெருமரங்களை ரசிக்கக்கூடிய என்னால் எப்போதுமே போன்சாய் செடிகளை ரசிக்க முடியறது இல்லை. இப்போ போன்சாய் செடிகள் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. கண்ணுக்குட்டியை ரசிக்க முடியுது, காளமாட்டை ரசிக்க முடியுது, பசுமாட்டை ரசிக்க முடியுது. இந்த டாய் பிரீடு மாடுகளை என்னால் பெரிய அளவில் ரசிக்க முடியல. அதில் வேஸ்ட் பண்ணப்பட்ட இயற்கையுடைய பொட்டென்ஷியல் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம், இல்லை மனிதனுடைய ஏதோ ஒரு விதமான ஆணவம் அதில் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன அதிலிருந்து எப்போதும் தொந்தரவு பண்ணுது. இதில் சில கதைகளை படிக்கும்போது இன்னுமே இதுங்களை வளர விட்டுருக்கலாமே, இது மரம் தானே, இது மரத்தை எதுக்காக செடியாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. சிலது செடி தானே, அதுக்கு இதை விட சின்ன பூத்தொட்டி போதுமானதாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணக்கூடிய சில கதைகள் இருக்குது. அப்போ அதுங்களையும் சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த கதைகளுடைய சென்ட்ரல் கான்ஃப்ளிக்ட் சார்ந்தும் நான் ஒரு இதுவாக சொல்கிறேன். இந்த அப்பர் மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் வந்து ஜெனுவினாக ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. அதில் வந்து எந்த விதமான சிறுமையோ ட்ரிவியலைசேஷனோ இல்லை, அது ரொம்ப ஜெனுவினாக தான் இருக்குது. ஆனால் அதில் கிடைக்க வேண்டிய பஞ்ச் கிடைக்குதா அப்படின்னா எனக்கு கிடைக்கல அப்படின்னு ரொம்ப தன்னடக்கத்தோடு சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு கிடைக்கல, எனக்கு அந்த கான்ஃப்ளிக்டுடைய பஞ்ச் இல்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த பஞ்ச் வந்து அந்த இதுக்கு நான் முன்னாடி சொன்ன ஃபார்ம் சார்ந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டால் கொஞ்சம் புல் பேக் பண்ணப்படுது.
கையை வந்து கொஞ்சம் ஒரு அடி பின்னாடி இழுத்து அப்புறம் குத்துறாரு. எதுக்கு? நல்லாவே அந்த ஒரு குத்து சரியா விழுந்தா நான் வந்து இந்த சிறுகதையோடய இருந்திருப்பேன். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் அந்த புல் பேக் வந்து அந்த பஞ்சுடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருது அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ இதை விட ஸ்ட்ராங்கான கான்ஃப்ளிக்ஸை வந்து இந்த இடத்துல உருவாக்க முடியும். அதுக்கான பொட்டென்ஷியல் இந்த கதைகளுக்குள்ள இருக்கு. அந்த பொட்டென்ஷியல் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்கு. இப்போது இந்த அளவில் நம்ம இதை நிறைவு செய்யும்போது முடிவாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சிறுகதைகளுக்கு வெவ்வேறு விதமான மூலவர்கள் இருக்காங்க. மாப்பசான் இருக்காரு, செக்காவ் இருக்காரு, ஓ ஹென்றி இருக்காரு, எல்லா பலவிதமான மூலவர்கள் வந்து சிறுகதைகளுக்குள்ள செயல்பட்டுருக்காங்க. இப்போ சக்கி மாதிரி ஹெச்எஸ் முன்ரோ என்று என்று அறியப்படும் சாக்கி, அவரும் ஜெஃப்ரி ஆர்ச்சர் மாதிரி ஒரு செட் ஆஃப் ஓ ஹென்றி மாதிரி ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட ஃபார்ம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அவங்களுடைய ஃபார்மில் செக்காவுக்கு எந்த விதத்துலையும் குறையில்லாத அளவுக்கு ஃபினஸும் பர்ஃபெக்ஷனும் அட்டைன் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் சக்கியோடைய கதைகளை எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்தியன் ஒய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா பிகாஸ் இட்ஸ் ஃபன் நோ அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான் நம்ம கிட்ட இருக்கிற பதில். பிகாஸ் இட்ஸ் ஃபன். கதை கேட்கறது ஒரு ஃபன். அந்த ஃபன்னோட நீ இதுக்கு மேலே இதில் நீ ஒரு காரண காரியம்லாம் தேடாது. இட்ஸ் ஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருப்பார். அது ஒரு தரப்பு. அதோடைய சரித்தன்மையோ சரி இன்மையோ ஜட்ஜ் பண்ண வேண்டிய மாரல் அத்தாரிட்டி எனக்கு வரலை, எனக்கு அட்லீஸ்ட் இன்னும் வரலை அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ நான் அந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகல. ஆனால் சக்கி மாதிரியோ ஓ ஹென்றி மாதிரியோ இருக்கக்கூடிய சிறுகதை ஆசிரியர்களை விட செக்காவ் இன்னும் பெரிய இடத்துக்கு போகிறது அவருக்கு அதில் இருக்கக்கூடிய விஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான். செக்காவ் கிட்ட போய் ஒய் அப்படின்னு நீங்கள் கேட்டால் செக்காவுக்கு சொல்கிறதுக்கு சில 100 காரணங்களாவது குறைஞ்சபட்சம் இருக்கும். அந்த ஒவ்வொரு கதைக்கும் ஏன் இருக்குது, அது ஏன் இத்தனை காலமாக தங்கி இருக்குது, செக்காவ் அதை ஏன் எழுதியிருக்கார் அப்படிங்கிறதுக்கான விஷன் அந்த கதைகளில் இருக்கும். அது அந்த கதைகள்லேயே வெளிப்படும். அப்போ இந்த கதைகளுக்கு அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பர்பஸ் உருவாகுமானால், இல்லை இனி வரப்போகிற அருண் நரசிம்மனுடைய கதைகளுக்கு இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய இந்த மொழி மீதான கமாண்டோ, இல்லை இந்த தன்னுடைய மரபிலக்கிய பயிற்சியோ, ஐடியா சார்ந்து கிராஃப்ட் சார்ந்து அவருக்கு இருக்கக்கூடிய ப்ரிசைஸான நோஷன்ஸோ இன்னைக்கு தமிழ் சூழலில் எவ்வளவு ரேரானது அப்படிங்கிறத கான்டெம்பரரியான தமிழ் புனைவுகளை படிக்கக்கூடிய எந்த ஒரு வாசகனுக்கும் தெரியும். இது அவ்வளவு சாதாரணமாக இங்கே எளிமையாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விஷயமே கிடையாது. இங்கே மொழி சார்ந்த திருகல்களும் வடிவம் சார்ந்த போலித்தனமான திருகல்களும் பெருமளவு அங்கீகரிக்கப்படக்கூடிய வரவேற்கப்படக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கும். இந்த காலத்தில் தன்னுடைய மொழியின் மீதான கண்ட்ரோலோடையும் தனக்கு இதுதான் தேவைங்கிற தெளிவான கிளாரிட்டியோடையும் எழுதக்கூடிய ரைட்டர் வந்து தொடர்ந்து எழுத வேண்டியால் அவன் அந்த சூழலுக்கு ரொம்ப முக்கியமாக, அவன் ஒரு லோன் வாய்ஸாக இருந்தாலும் அவன் ரொம்ப முக்கியமான வாய்ஸ் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு ரைட்டர் கிட்ட அந்த விஷனும் ஒரு நாள் சேருமே ஆனால், இனி வரக்கூடிய அவருடைய கதைகளில் அந்த விஷனும் சேருமே ஆனால், அருண் நரசிம்மனுடைய கதைகள் உண்மையாகவே ரொம்ப முக்கியமான சிறுகதைகளா, தமிழில் எப்போதும் பேசப்படக்கூடிய முக்கியமான சிறுகதைகளா அருண் நரசிம்மனுடைய கதைகள் மாறும். எட்டனாவில் உலக ஞானம் அதுக்கான ஒரு தொடக்கமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.